டிக் ஆயிட்டு இருக்க டைம் பாம் மாதிரி எப்ப வேணாலும் வெடிக்கலாம். புது விதமான நோய் வரும். என்ன நோயினே தெரியாம மக்கள்லாம் செத்து போயிருவாங்க. டைவர்ட்டிங் ஆல் வாட்டர்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ராஜுக்கும் மகாராஜா ஆஃப் டிராவன்கோருக்கும் ஓகே திருவாங்கூர் சமஸ்தான ராஜாவுக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல என்ன அப்படின்னா வெஸ்ட் ஃப்ளோயிங்கா இருக்கிற பெரியார் ரிவரை வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரா மாத்துறதுக்கு அங்கே ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா வறண்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆன சிவகங்கையா இருக்கலாம் இல்ல ராமநாதபுரமா இருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து தண்ணி கிடைக்கும். இப்போ என்ன பண்றாங்க பெரியார் ரிவர்ல ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த டேம் இருக்கிறது கேரளால இருக்கும். பட் அதை ஆபரேட் பண்றது வந்து தமிழ்நாடு ஆபரேட் பண்ணுவாங்க. 1887ல இந்த அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 1895ல முடிக்கிறாங்க முல்லை பெரியார் டேம். அப்பல இருந்து தமிழ்நாடு தான் அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு ஆபரேட் பண்ணிட்டு இருக்கு. அங்க நிறைய அந்த இடங்கள் எல்லாம் சப்மர்ஜ் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு கேரளாக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட். இந்த முல்லை பெரியார் டேம் உடைய டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன இருக்கு அப்படின்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இடுக்கியில ஒரு டேம் இருக்கு. பென்னிக்விக் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே பாதியிலே வந்து ஃபண்ட் இல்லாம ஆயிரும், இல்ல வந்து ரிவர் வாட்டர் ஃப்ளட் வாட்டர் வந்து அடிச்சுட்டு போயிரும், இல்ல அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது விதமான நோய் வரும். என்ன நோயினே தெரியாம மக்கள்லாம் செத்து போயிருவாங்க. இங்க ஒரு டேமே ஃபீசிபிள் இல்லாத இடத்துல நீ அரசு பணத்தை வந்து விரயம் பண்றேன்னு வந்து பென்னிக்விக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் ராஜே வந்து அவுட் பண்ணுவாங்க. ஓகே இந்த மாதிரி பல இடைஞ்சலுக்கு அப்புறமும் அவர் ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு சிவகங்கை ராமநாதபுரத்துக்கு எல்லாம் வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு பெரியாருடைய வாட்டர். கேரளா என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு டைம் பாம் மாதிரி டிக் ஆயிட்டு இருக்கிற டைம் பாம் மாதிரி எப்ப வேணாலும் வெடிக்கலாம். வெடிச்சுச்சுன்னா கீழே இருக்கிற லட்சம் மக்கள் அதாவது 10 லட்சம் 20 லட்சம் இந்த மாதிரி மக்கள் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே காலி ஆயிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகே ஃபுல் ரிசர்வாயர் லெவல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஃபுல் ரிசர்வாயர் லெவல் வந்து 150 பிளஸ் இருந்தாலும் 136 தான் தமிழ்நாடு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் சொல்லிட்டே இருந்துச்சு. இது வந்து ஜெயலலிதா சிஎம் இருக்கிற டைம்ல அதை வந்து ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா கேஸ் எல்லாம் போட்டு 136 இருக்கிறத 142 மாத்தினாங்க. 142 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்வாயர் லெவல் தான் நம்ம இப்ப ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல வருது என்ன அப்படின்னா வயநாடு டிசாஸ்டர் பாத்தீங்க. இந்த வயநாடு டிசாஸ்டர் மாதிரியே வெறும் 50 வருஷம் மட்டும் டிசைன் லைஃப் இருந்த இந்த முல்லை பெரியார் டேம் 50 வருஷத்துக்கு மட்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முல்லை பெரியார் டேம் நம்ம இப்ப 100 வருஷத்துக்கும் மேல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது சேஃப், எட்டர்னலி சேஃப், எப்பவுமே சேஃப்னு வந்து தமிழ்நாடு ஆராய்ச்சி பண்றாங்க. ஐ மீன் சொல்றாங்க தமிழ்நாடு வந்து எப்பவுமே சேஃப்ங்கிறத சொல்றாங்க. இதை இன்டர்வீன் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட். 120 அடி மட்டும் தான் அதுல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேரளா சொல்றாங்க. ஓகே சோ நீங்க என்ன சொல்றீங்க? அதே மாதிரி மூவி லிங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே வந்து லிங்கால வந்து கலெக்டரா இருக்கிற ரஜினி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி பென்னிக்விக் பல சங்கடங்களுக்கு இது பண்ணி அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதான் இந்த டேம். அதனால இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மதுரை இந்த மாவட்டங்கள்லாம் இருக்கிற மக்கள் பென்னிக்விக் பொங்கல் வைக்கிறாங்கன்னா உங்களால நம்ப முடியுமா? இதெல்லாம் நடக்குது. ஓகே சோ கேரளா சொல்றது கரெக்டா இல்ல தமிழ்நாடு சொல்றது கரெக்டா? ஏன்னா புதுசா ஒரு டேம் வந்துச்சுன்னா அந்த வாட்டரை தமிழ்நாடுக்கு டைவர்ட் பண்ண மாட்டாங்க கேரளா. ஓகே இது யார் சொல்றது கரெக்ட் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போடுங்க.